இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஆக்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபாதர்ஸ், யார் யார் எந்தெந்த இதுக்கு ஃபாதர்ஸ்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா இயர்ஸ் பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பியனர்ஸோட வருஷம், பிறந்த வருஷம் பார்த்துருந்தோம், பர்த் இயர். நெக்ஸ்ட் ரிட்டென்ஷன் பீரியட் பார்த்துருக்கோம். மொத்தம் 5 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு, கரெக்டா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இதை படிச்சுட்டு வாங்க. சாட்டர்டே டெஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஆக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல ஹெட்டிங் வந்து எப்படி போடுறீங்கன்னா, கண்டென்ட் போட்டு இங்க ஆக்ட் பாஸ் ஆன இயர், ஓகேங்களா? ஆக்ட் பாஸ்டுன்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட். இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னாக்கா 1899. 1899 இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் 1899. நெக்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. சென்ட்ரல் எக்ஸசைஸ் ஆக்ட். சென்ட்ரல் எக்ஸைஸ் எக்ஸைஸ் ஆக்ட். சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆக்ட் வந்து 1944. அதுக்கப்புறமா வந்து இண்டஸ்ட்ரீஸ் பிராக்கெட்ல டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1951. பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட். கலப்படம், உணவு கலப்படம். பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954. Essential Commodities Act 1955. Securities Contracts bracketல Regulation Act. Securities Contracts bracketல Regulation Act 1956. Next வந்து Wealth Tax Act. Wealth Tax Act 1957. Customs Act 1962. Price Chits and Money. Price Chits and Money Circulation Schemes bracketல banning. BANNING. Banning Act 1978. Next Sikh Industrial Companies. Sikh Naliutro. Sikh Industrial Companies bracketல Special Provisions. Sikh Industrial Companies Special Provisions Act 1985. SEBI, SEBI, Securities and Exchange Board of India Act 1992. Next Foreign Trade bracketல Development and Regulation Act 1992. Competition Act 2002. Prevention of Money Laundering Act 2002.
Companies Act. Two 2013. Code of Civil Procedure. 1908. Payment of Wages Act. Payment of Wages Act. 1936. Information Technology Act. 2000. Banking Regulation Act. 1949. Note பண்ணியாச்சா? Next, Monopoly and Restrictive Trade Practices Act. Restrictive Trade Practices Act. 1969. Next, Cooperative Credit Societies Act. 1904. Credit Cooperative Societies. Cooperative Credit Societies Act. 1904. Cooperative Credit Societies Act. 1904. Cooperative Societies Act. 1912. Government of India Act. 1919, 1935. ரெண்டுதுலயுமே வந்திருக்கும். Government of India Act 1919, 1935. Next, Madras Cooperative Societies Act. 1932. Madras Cooperative Land Mortgage Banking Act. 1934. Madras Cooperative Land Mortgage Banking Act. கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டம். 1934. தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தது 1961ல. மறுபடியும் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1983. தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரூல். நெக்ஸ்ட் வந்து மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட். மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் எந்த இயர்? 2002. Multi State Cooperative Societies Amendment Act. August 2023.
ம் அதுக்கப்புறம் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ரூல் 4th August 2023. Multi-Unit Cooperative Societies Act 4th August 2023. Multi-Unit Cooperative Societies Act 1942. எதுமா multi-unit 1942. Next, multi-state cooperative societies rule 2nd December 2002. ஆக்ட் வந்து அதே வருஷம் தான் ரூலும் வந்திருக்கு. ஓகேவா? மல்டி ஸ்டேட் MSCS. Banking Companies Act 16th March 1949. Banking Regulation Act சொல்லிட்டேனா? Banking Regulation Act as applicable to cooperative. 1966. இப்போ ஆக்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது வரைக்கும் இம்பார்ட்டன்டான ஆக்ட் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இருந்ததுன்னா நான் நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து முன்னோடிகள் இருக்காங்களே பியனர்ஸ், அவங்க என்னைக்கு பார்ன் அந்த இயர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ராபர்ட் ஓவன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவர் அவர் தான். கிடையாது. அது வந்து கிரெடிட் சம்பந்தப்பட்டது வந்துன்னா ரைஃபர்சன் வருவாரு. நிக்கல்சன் வந்து நம்ம இந்தியாலமா கிரெடிட் பத்தி வந்ததுன்னா நிக்கல்சன், ஃபெட்ரிக் நிக்கல்சன் வருவாரு. ஃபாரின் கண்ட்ரிஸ் பத்தி வந்தாருன்னா ரைஃபர்சன் வருவாரு. நார்மலா கன்சூமர் சொசைட்டிஸ் படி கேட்டாங்கன்னாக்கா எங்கன்னா இங்கிலாந்து நம்ம ராபர்ட் ஓவன் தான் வருவார். சரிங்களா? உங்களுக்கு அதை நான் டீட்டெயிலாக சொல்லும் போது அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இயர்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ராபர்ட் ஓவன் எப்போ பிறந்தாருன்னா வாஸ் பார்ன் இன் தி இயர் 1771. இவரா? ஃபர்ஸ்ட் இவர் தான் இது ஹோல்சேல் ஸ்டோர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. கிரெடிட் சம்பந்தப்பட்டவர், ஜெர்மனி. இவர் இங்கிலாந்து. ஓகேங்களா? சார்லஸ் ஃபூரியர், இயர்னு சொல்றேன், பிறந்த வருஷம் நோட் பண்ணி. ஃபூரியர் 1772. டாக்டர் வில்லியம் கிங், சார்லஸ் ஃபூரியர் வந்து ஜெர்மனில வருவார். பிரான்ஸ், ஆக்சுவலா இவர் பிரான்ஸ்ல வருவார். டாக்டர் வில்லியம் கிங் 1786. சார் பிடி தியாகராய செட்டி, சார் பிடி தியாகராய செட்டி 27th April 1852. April 1852.
பிரான்ஸ். வில்லியம் வந்து இவர் ராஷல் கூட இருப்பார், நம்ம ராபர்ட் பவன் கூட இருப்பார். இங்கிலாந்து. PS குமாரசுவாமி. July 1898. 1898. Dr. P. Natesan. 12th August 1902. K.A. Nachiyappa Gounder. 1904. MP. Nachimuthu Mudaliyar. MP. Nachimuthu Mudaliyar. 28th March 1913. 13. 1913. K.A. Nachiyappa Gounder வந்து 1902, sorry 1904. Next, PS Rajagopal Naidu. 11th July 1914. Next, K.S. Subramania Gounder. K.S. Subramania Gounder. 15th August 1921. Ramalingam Chettiar. 18th May 1881. Indian Contract Act. 1872. Indian Definition Act. Indian Definition Act. 1963. Banking Regulation Act as applicable to cooperative societies சொன்னேன் இல்லையா, அது என்ன டேட்னா 1st March 1966. As applicable to cooperative societies. Currency Exchange Act. Currency Exchange Act 1881. 1st March 1966. Currency Exchange Act 1881. Sale of Goods Act. Sale of Goods Act 1930. 30. Chennai Shops and Companies Act. Chennai Shops and Companies Act 1947. Food Safety and Standards Act 2002. Sorry, 2006 ma. Next, Consumer Protection Act 2019. 19. Tamil Nadu Compensation Act 1981.
Next, Work Means Compensation Act. Work means Compensation Act. 1923. தமிழோட காம்பன்சேஷன் ஆக்ட் சொல்லிட்டேன்னா ஓகே. என்ன இயர்? 80. நெக்ஸ்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961. Employees Provident Fund and Miscellaneous Provisions Act. Miscellaneous Provisions Act. Employees Provident Fund and Miscellaneous Provisions Act. 1952. Indian Industrial Dispute Law. Indian Industrial Dispute Law. 1947. Right to Information Act, RTI. 2005. Income Tax Act. 5. Income Tax Act 1961. Tamil Nadu Urban Land Tax Act. Tamil Nadu Urban Land Tax Act 1966. Tamil Nadu Revenue Recovery Act. 1864. Sarfasi Act. SARFAESI. Sarfasi Act 2002. SARFAESI. SARFAESI. Sarfasi. அதோட அப்ரிவேஷன் வந்து the securitization and reconstruction of financial assets and enforcement of Security Interest Act. Financial assets and enforcement of Security Interest Act. 2002. இப்போ இயர்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி, ஃபாதர் ஆஃப் ஜியோகிரபின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி யார் யார் என்னென்ன இதுக்கு தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஹென்றி ஃபாயுல்.
Father of principles of management. Fayol. Fayol. Father of principles of management. Same Henry Fayol தான். எத்தனை பிரின்சிபல்ஸ் வகுத்து கொடுத்திருக்காருன்னா 14 பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட். F.W. Taylor. Frederick Winslow Taylor. Full name Frederick Win, W-I-N, Winslow, S-L-O-W, Winslow Taylor. F.W. Taylor. Next, father of modern theory of management. Father of modern theory of management. Peter F. Drucker. Peter F. Drucker. Father of human relations movement. Sorry. Father of human relations movement. Elton Moyo. நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் மார்க்கெட்டிங். Philip Kotler. ஃபாதர் ஆஃப் மார்க்கெட்டிங் யாரு? ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் அக்கவுண்டிங். லூக்கா பாசியோலை. ஃபாதர் ஆஃப் அக்கவுண்டிங். Next, father of modern accounting. William A. Patton. Father of modern accounting யாரு? Patton. Father of financial management. Eugene F. Fama. Next, father of total quality management. Father of total quality management. W. Edward Deming. Father of project management. Henry Gantt. Father of project management, Henry Gantt.
Father of human resources management. George Elton Mayo. Elton Mayo. Elton. இப்போ யார் சொல்லிட்டு ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டா? நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் ஆடம் ஸ்மித். Father of modern economics Adam Smith. Father of organizational behavior Chester Bernard. Chester Bernard. Next, father of modern marketing research. Marketing research Arthur C. Nielsen. Father of public relations. Public relations Father of organization behavior யார் போட்டிருக்கீங்க? Chester Bernard. Father of marketing modern marketing research. Okay. Father of public relations Edward Bernays. Edward Bernays. Bernays. Edward Bernays. Father of Indian finance and economics. Father of Indian finance and economics. Finance and economics. Dr. H. Narasimhan. Father of banking reforms in India. Father of banking reforms in India. Actually, ரெண்டு பேர் வரும். நரசிம்மம் கமிட்டி, நரசிம்ஹன் கமிட்டின்னு வரும். இது நரசிம்ஹன். Father of banking reforms in India. இவரே தான். H. Narasimhan. Father of next organization culture. Father of organizational culture K. Krishna Sagar Rao. Krishna Sagar Rao. Father of investment Benjamin Graham. Benjamin Graham. Father of investment. Father of public administration.
Woodrow Wilson, father of public administration, father of American public administration. Frank Goodenough, Frank Goodenough, father of development administration. George Gunt, G-A-N-T-T, George Gunt. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது யார் யார் சொல்லியிருக்காங்கன்றது சொல்ற. ஸ்டேட்மெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றேன். டு மேனேஜ், ஸ்டேட்மெண்ட் 1, டு மேனேஜ் is to forecast and plan. To manage is to forecast and plan, comma, to organize, comma, to comment, comma, to coordinate and to control. Henry Fayol. Answer. To manage is to forecast and plan, to organize, to command, to coordinate and to control. Henry Fayol. Okay va? Next, management is a scientific art of working. Management is a scientific art of working with art, A-R-T, art. Scientific art of working with many people to achieve predetermined goals. Predetermined goals. F.W. Taylor. இவர் என்னன்னு சொல்லுவோம்? F.W. Taylor, father of scientific management. ஸோ அந்த வார்த்தை சயின்டிஃபிக்ன்ற வார்த்தை அதில் இருக்கு. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் இஸ் அ சயின்டிஃபிக் ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் வித் மெனி பீப்புள் டு அச்சீவ் ப்ரீ டிட்டர்மைன்டு கோல்ஸ்ன்னு சொல்லவர் F.W. Taylor. நெக்ஸ்ட், cooperation is a form of organization in which persons voluntarily associate together as human beings on the basis of equality for the promotion of the economic interests of themselves. மறுபடியும் சொல்றேன். Cooperation is a form of organization in which persons voluntarily associate together as human beings on the basis of equality for the promotion of economic interest of themselves. H. Calvert. C-A-L-V-E-R-T. H. Calvert. Next statement. Cooperation is first particular better farming, better business and better living. Cooperation is
better farming, FARMING, better business, and better living. Sir Horace C. Plunkett. Horace Plunkett. Next abbreviations பார்க்கலாமா? abbreviations heading போட்டுக்கோங்க. IFFCO. இதுக்கு ஆக்சுவலா டேபிளேஷன் மாதிரி போடுறது இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சீரியல் நம்பர், கண்டென்ட், இதோட அப்ரிவியேஷன், year of establishment, headquarters. இது ஆர்டரா வராது, நான் சொல்ல சொல்ல அங்கங்க நீங்க மார்க் பண்ணிக்கோங்க ஒரு டேபிளேஷன் மாதிரி போட்டு. சரிங்களா? எங்க போச்சு? அண்டுவா? ஓகே. நான் ஒன்னொன்னா கண்டென்ட் சொல்ல சொல்ல அங்கங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இது ஆர்டரா இருக்காது, இது ஏன்னா நான் கொஸ்டின் பேப்பர் டைப்ல இருக்கிறது, ஸோ அங்கங்க ஃபில் பண்ணிக்கோங்க அந்த ஆர்டர்ல. ஓகேவா? எஃப்கோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ரிவேஷன் வந்து எஃப்கோன்னு எழுதிக்கோங்க. IFFCO. என்ன வரும்? Indian Farmers Fertilizers Cooperative Limited. Indian Farmers Fertilizers Cooperative Limited. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே அடுத்தது எழுதிக்கோங்க. NCEL. National Cooperative Exports Limited. எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட். கிரிப்கோ நெக்ஸ்ட் KRIBHCO. கிருஷாக் பாரதி கோஆபரேட்டிவ் லிமிடெட். NCEL கிரிப்கோ, சாரி மேம், கிரிப்கோ, கிருஷாக் பாரதி கோஆபரேட்டிவ் லிமிடெட். நெக்ஸ்ட் NAFCUB, நஃப்கப், நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் Urban Cooperative Banks and Credit Societies Limited. AIHFMCS. Next, All India Handloom Fabrics Marketing Cooperative Society Limited.
All India Handloom Fabrics Marketing Cooperative Society Limited. NLCF. National Labour Cooperatives Federation of India Limited. National Labour Cooperatives Federation of India Limited. Next, NCUI. National Cooperative Union of India. NCUI. National Cooperative Union of India. Cooperative Union of India. Trifed. Tribal Cooperative Marketing. Tribal Cooperative Marketing Development Federation of India Limited. Marketing Development Federation of India Limited. NCHFI. NCHFI. National Cooperative Housing Federation of India. National Cooperative Housing Federation of India. NCOL. National Cooperative Organics Limited. Next, NCOL note பண்ணிட்டீங்களா? எது? National Cooperative Organics Limited. NAFCARD. NAFCARD. National Cooperative Agriculture and Rural Development Banks Federation Limited. நோட் பண்ணிட்டீங்களா? National Cooperative Agriculture and Rural Development Banks Federation Limited. Next, BBSSL. பாரதிய இது டி ஓகேவா? TI. பாரதிய பீஜ் சஹகாரி சமிதி லிமிடெட்.
நெக்ஸ்ட் NAFSCOB. National Federation of State Cooperative Banks. CRCS. Central Registrar of Cooperative Societies. Central Registrar of Cooperative Societies. RCS நீங்க சொல்லுவோமா? அங்க மல்டி ஸ்டேட்டுக்கு CRCS. நமக்கு வந்து ஸ்டேட்டுக்கு வந்து RCS. ஓகேவா? RCS அதாவது நம்மளோட சிலபஸ்ல MSCS ஆக்ட் 2002 பத்தி கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நம்ம டெப்தா போகலன்னா கூட மேல இருக்க கண்டென்ட்டாவது நம்ம பார்க்கணும். அதாவது அதுல கொடுத்துருக்க ஃபார்ம்ஸ் என்ன, அதுல என்னென்ன ஷெடியூல் என்ன கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலா பார்க்க வேணாம். ஷெடியூல்ல என்னன்னு சொல்லியிருக்காங்க, அது எப்போ வந்து எனாக்ட் பண்ணாங்க, யார் கொண்டு வந்தது, என்ன ரீசன்காக கொண்டு வந்தாங்க, இந்த பர்பஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? MSCSன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அது பேஜ் விட்டுருங்க, அப்ரிவேஷனுக்கு பேஜ் விட்டுருங்க, அடுத்தது எழுதிக்கோங்க. MSCSன்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1942ல தான் கொண்டு வந்தாங்க. 1942ல வரும்போது இதோட நேம் என்னன்னு சொல்லியிருந்தோம்? மல்டி யூனிட் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொன்னோமா? 1942ல எனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரும்போது ஒரு சில என்ன சொல்ற டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நிறைய இருந்தது. MSCS பத்தி சொல்றேன். ஆமா, MSCS ஹெட்டிங் போட்டுக்கோங்க. MSCSனா என்னது? கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஃபர்ஸ்ட் வந்தது மல்டி யூனிட் 1942ல, அப்புறம் 2002ல மல்டி ஸ்டேட், இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணது 2023 ஆகஸ்ட் 3 and 4. 3 வந்து ஆக்ட், 4 வந்து ரூல். சரியா? 42. ஓகேவா? அதுல ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்றது எப்போ முடியுது? ஃபினான்ஷியல் இயர் ஆக்சுவலா எப்போ முடியும்? 31st மார்ச். அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? மல்டி யூனிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1942. 2002ல வந்து மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட், ரூல் ரெண்டுமே 2002. ரூலும் 2002. அதுக்கப்புறம் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ரூல் ரெண்டுமே அமெண்ட்மெண்ட் 2023. ஃபோர்த் ஆக்ட் வந்து 3rd ஆகஸ்ட், ரூல் வந்து 4th ஆகஸ்ட். ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க 2002ல இருந்து 2023க்கு. அது என்னென்னு சொல்றேன், சும்மா ஃபுல்லா டீட்டெயிலா போக தேவையில்ல, மேலோட்டமா என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுல வந்து ஒரு 3, 6, 7 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, அந்த 7 ஸ்டேட்மெண்ட்னா இப்போ வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இப்போ ஒரு ஆடிட்டர் கேட்குறாரு, அப்போ வந்து ஃபால்ஸா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாங்கன்னா அதுக்கு மினிமம் பெனால்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் 2000 இருந்தது, இப்போ அது 5000 மாத்திட்டாங்க. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு பெனால்ட்டி மினிமம் எவ்வளோ? 2000 இருந்து 5000 மாத்தியாச்சு. மேக்ஸிமம் பெனால்ட்டி வந்து 10,000 இருந்து 1 lakhக்கு வந்துருச்சு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இது வந்து ஃபெயில்ஸ் டு பே த அமௌண்ட் டிடக்டட் பை எம்சிஎஸ், பே பண்ண மறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபைன் அமௌண்ட் வந்து 5000 10,000க்கு மாத்திட்டாங்க. பே பண்ணல அப்படின்னா அதுக்கு ஃபைன். சரியா? நெக்ஸ்ட் வந்து false information, furnishing false information, minimum penalty 2000 to 5000. Furnishing false information, maximum penalty வந்து 10,000 to 1 lakh. Fails to pay the amount deducted by MSCS, fails to pay the amount deducted by MSCS, 5,000 to 1 lakh का मातियाच. Next statement, any officer or custodian, any officer or custodian who willfully fails to hand over custody of books, to liquidator within 14 days குள்ள மறுத்திருக்காங்க அப்படின்னாக்கா பெனால்டி அமௌண்ட் 2000ல இருந்து இப்ப 5000 கேத்திட்டாங்க. within 14 daysனா 2000 to 5000. exceed 14 daysனா per day charge 2000ல இருந்து 5000 மாத்தியாச்சு. exceeding 14 days போகும்போது per day charge 5000 to 10,000. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், unlawful loss to the assets, unlawful loss to the assets and property of the society or to the depositor, of the society or to the depositor. இதுக்கு வந்து ஜெயில், அதாவது இம்ப்ரிஸ்மெண்ட் வந்து not less than 1 month, extend up to 1 year, or fine not less than 5,000 to 1 lakh. fine amount வந்து not less than 5,000 to 1 lakh or both. ஓகேவா? நெக்ஸ்ட், unlawful gain. unlawful gain என்னது? மாற்று வழியில சம்பாதிக்கிறது. unlawful gain while transacting matters, இதுக்கும் இம்ப்ரிஸ்மெண்ட் சேம், less than 1 month, extend up to 1 year. fine amount same, 5,000 to 1 lakh or both until recovered from them. அவங்க கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ற வரைக்கும் இது பொருந்தும். or both until recovered from them. இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேவா? இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்கலாம்.
எம்எஸ்சிஎஸ் ஆக்ட்ல இப்போ 2023ல எது வந்திருக்கு? பழசும் கொடுத்துட்டு புதுசும் கொடுத்துட்டு கேட்கலாம். 1 கரெக்டா இல்ல 2 கரெக்டா இல்ல எல்லாமே கரெக்டா, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1984ல ஒரு ஆக்ட் வந்திருக்கு. பட் அது ரீபில்டு. நோட் பண்ணிக்கோங்க, எதெல்லாம் ரீபில்டுன்ட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ரூல் 1985. அதுல என்னென்ன ரீபில் பண்ணிட்டாங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷனு, மெம்பர்ஷிப்பு, டைரக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது இது சாப்டர் இருக்கும் இல்லையா, அந்த சாப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன்னா இதுக்குள்ள என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ரெஜிஸ்டர் அத்தாரிட்டி என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குன்னு நமக்கு 1983ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 1984ல இருக்கிற ரூல்ல இதெல்லாம் ரீபில் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், மெம்பர்ஷிப்பு, டைரக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ், அப்பீல் அண்ட் ரிவிஷன். சரியா? நெக்ஸ்ட் நம்மளோட தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ரூல் 1988ல எத்தனை ஷெட்யூல் இருக்கு? 5 ஷெட்யூல். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்னது? ஃபார்ம்ஸ். எத்தனை ஃபார்ம்ஸ்? 48 ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல் 2 என்ன? பார்ட் ஏல 27 ஃபெடரேஷன்ஸும் பார்ட் பில 7 டிஸ்ட்ரிக்ட் லெவல் இதுவும் இருக்கு. சரியா? அதுல எத்தனை பேர் எலெக்டடு, எத்தனை கோஆப்டட் மெம்பர்ஸ், எத்தனை ஃபங்க்ஷனல் டைரக்டர்ஸ் சொல்ற டீடைல் வந்து ஷெட்யூல் 2ல இருக்கு. சரிங்களா? ஷெட்யூல் 3 என்னது? ஃபீஸ் சார்ஜபிள். என்னென்னத்துக்கலாம்? அப்ளிகேஷன் கொடுக்கறது, ஆர்பிட்ரேஷனுக்கு, பெட்டிஷனு, அப்பீல், ரிவிஷன், இதுக்கெல்லாம் சொல்லியிருந்தோம். மொத்தம் எத்தனை இருக்கு அதுல? 9 பார்ட்ஸ் வரைக்கும் இருக்கு அதுல. சரிங்களா? ஷெட்யூல் 4 என்ன? இதுல 9 பார்ட்ஸா? அப்ப அதுல வந்து வெறும் ரூல்ஸ் மட்டும். ரூல் 104, 107, 108, 109, 110, 168, 169, 170, 171. கரெக்டா? இந்த ரூல் எல்லாமே வந்து ஷெட்யூல் 3ல. ஷெட்யூல் 4ல இருந்து பார்ட் 9 வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் ஃபீஸ், எதுக்கு எவ்வளவு ஃபீஸ்ன்னு சொல்ற இது, அதாவது சேலரி ஆஃப் அட்டாச்மெண்டா இல்ல ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி வர ஃபீஸா, இந்த இது டீடைல் சொல்றதெல்லாம் வந்து ஷெட்யூல் 4. ஷெட்யூல் 5 என்னது? பப்ளிக் டாக்குமெண்ட் இன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் பப்ளிக் டாக்குமெண்ட் நம்ம வாங்குறதுக்கான ஃபீஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்மளோட தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரூல் 1988ல இருக்க ஷெட்யூல்ஸ். அந்த மாதிரி மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரூல்ஸ் 2002ல 5 ஷெட்யூல் இருக்கு. சாரி, 5 ஃபார்ம் இருக்கு. ஷெட்யூல் இல்ல, ஃபார்ம். சரியா? எத்தனை ஷெட்யூல் இருக்குது அது ஆக்சுவலா 2002ல? 2 ஷெட்யூல் தான். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன சொல்லணும்னா கோஆபரேட்டிவ் பிரின்சிபல்ஸ், அந்த 7 பிரின்சிபல்ஸ் சொல்லும். ஷெட்யூல் 2ல வந்து நமக்கு கொடுத்தோம் இல்லையா அந்த 27 + 7 ஃபெடரேஷன்ஸ், அந்த மாதிரி அதுல லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, நேஷனல் ஃபெடரேஷன்ஸ். புரியுதுங்களா? 2002ல ரூல்ல கொடுத்துருக்கிற ஷெட்யூல் 1 வந்து கோஆபரேட்டிவ் பிரின்சிபல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. எம்எஸ்சிஎஸ்ல 2002ல ஷெட்யூல் 1 வந்து கோஆபரேட்டிவ் பிரின்சிபல்ஸ். ஷெட்யூல் 2ல வந்து லிஸ்ட் ஆஃப் நேஷனல் ஃபெடரேஷன்ஸ். இப்ப பார்த்தோம்ல, இஃப்கோ, நேஷனல் ஃபெடரேஷன் ஹேண்ட்லூம் வீவர்ஸ், இதெல்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் அந்த லிஸ்ட்ல வரும். ஷெட்யூல் 3 வந்து 2023ல இன்சர்ட் பண்ணிருக்காங்க, புதுசா அமெண்ட்மெண்ட் பண்ணி. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டாம்ப் ஆக்ட்லாம் பார்த்தோமா, இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்னு,
அந்த மாதிரி ஒரு ஒரு 18 ஆக்ட் கிட்ட இதுல உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. 23ல ஷெட்யூல் 3 வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ இதுல வந்து 5 ஃபார்ம்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபார்ம்ஸ்னு சொல்றேன், அந்த 5 ஃபார்ம்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் 1, ஃபார்ம் 1னா இது ரோமன் நம்பர்ல. application for registration of multi-state cooperative society, application for registration of a multi-state cooperative society next form 2 register of application for registration of applications. First one வந்து application for registration of a multi-state cooperative society. ஓகேவா? செகண்ட் வந்து register of applications for registration of multi-state cooperative society, for registration of MSCS received by CRCS. CRCS na yaru? Register of Cooperative Society. Form 3 nomination form for election of Board of Directors. Form 4 application for appointing election agent. Form 5 nomination form for election of office bearers. Form 1 என்னது? Application for registration of a multi-state cooperative society. Form 2 register of applications for registration of multi-state cooperative societies received by CRCS. Form 3 nomination form for election of Board of Directors. Form 4 application for appointing election agent. Form 5 nomination form for election of office bearers. Okay va? இல்ல இது 2002ல இருக்குது. ல இதை எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. இந்த ஃபார்ம்ஸ், இந்த 5 ஃபார்ம்ஸ் அப்படியே தான் இருக்கு. தேர்ட் ஷெட்யூல்ல வந்து தான் அந்த ஆக்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஆக்ட்ஸ் ஒரு 18 ஆக்ட்ஸ் கிட்ட ஷெட்யூல் 3ல இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஷெட்யூல் 1 வந்து கோஆபரேட்டிவ் பிரின்சிபல்ஸ்மா, 7 பிரின்சிபல் சொல்றது. ஷெட்யூல் 2 வந்து நம்ம இதுல பார்த்தோம்ல, ஷெட்யூல் 2ல பார்ட் ஏ பார்ட் பின்னு பார்த்தோம்ல, டிஎன்எஸ்சி பேங்க் அப்புறம் வந்து பாம் குரூஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நேஷனல் ஃபெடரேஷன்ஸ்ல இருக்க லிஸ்ட் ஷெட்யூல் 2ல. ஷெட்யூல் 3ல 2023ல தான் இன்சர்ட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஆக்ட்ஸ் இருக்கும். ஆக்ட்ஸ்னு போடுங்க. சரியா? இது வந்து ஸ்டேட் அபெக்ஸ், அது ஃபெடரேஷன். ஸ்டேட்ல வருது அபெக்ஸ், நேஷனல் லெவல்ல வருது ஃபெடரேஷன் லெவல். சரி, ஓகே. அமெண்ட்மெண்ட் ரூல் எப்போ? MSCS 2023. முன்னாடி பழைய ரூல் 2002ல வந்த டேட், ரூலோட டேட் 2 டிசம்பர் 2002.
டிசம்பர் 2nd December 2002 ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணது 4th August 2023. சரியா? இப்போ நீங்க கேட்டிருந்தீங்கல்ல இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து எதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு. இதுல வந்து 2 ஃபார்ம் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க 2023ல. ஆக்சுவலா 4 ஃபார்ம் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 6 ஃபார்ம் 5 வரைக்குமே அதுதான். ஓகேவா? ஃபார்ம் 6 வந்து ஃபார்ம் ஆஃப் கம்ப்ளைண்ட். இது வந்து கேள்வியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2002ல வந்து எத்தனை ஃபார்ம்ஸ் இருந்தது, 2023ல எத்தனை எடுத்துட்டு வந்திருக்காங்க? 4 எடுத்துட்டு வந்து பிளஸ் 9 டோட்டலா. ஃபார்ம் ஆஃப் கம்ப்ளைண்ட் பிராக்கெட்ல டு பி ஃபில்ட் அப் பை த கம்ப்ளைண்ட். யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்க தான் அதை ஃபில் பண்ணணும். கம்ப்ளைண்ட் ஃபார்ம் 6 அது. ஓகேவா? ஃபார்ம் ஆஃப் கம்ப்ளைண்ட் டு பி ஃபில்ட் பை த கம்ப்ளைண்ட். Next, Form 7, Form of Appeal against decision of the Cooperative Information Officer. Okay, va? Next, Form 8, Form of Appeal before CRCS. Next, Form 9, Form to the Cooperative Information Officer, CIO. Application to the Form Information Officer. ஒரு சில ஆக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சொன்னல, அது என்ன ஷெட்யூல் நம்பர் சொன்னேன்? ஷெட்யூல் 3, 17 acts. Total number of acts included in Schedule 3 வந்து 17. ஓகேவா? இவ்வளவுதான் MCSல இருந்து கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு. இதை தாண்டி வரணும்னா அவங்க எப்படி கேள்வி கேட்பான்னு நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு சில ரெஜிஸ்டர்ஸ், நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு சில ரெஜிஸ்டர்ஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்கான கால வரைகள் இருக்கும். இது வந்து 1 வருஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு சில ரெஜிஸ்டர்ஸ் வந்து 5 வருஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம் லிமிட் இருக்கும். எல்லா ரெஜிஸ்டர்ஸும் எல்லா வருஷமும் மெயின்டைன் பண்ணா இருக்கிற ரூம் ஃபுல்லா ரெஜிஸ்டராகவே தான் இருக்கும். ஓகேவா? ஒரு சில டைம் பீரியட் முடிஞ்சோன்னா அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எந்தெந்த ரெஜிஸ்டருக்கு எவ்வளோ டைம் பீரியட்ன்றது சொல்ல போறேன். மொத்தம் 89 ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. எத்தனை ரெஜிஸ்டர்ஸ்? 89 ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. அதுக்கு பர்மனண்டா வச்சிருக்கிற ரெஜிஸ்டர் வந்து மொத்தம் 30. கவுண்ட் முதல்ல எழுதிக்கோங்க. permanent registers 30, 12 years க்கு 1, 10 years க்கு 25, 7 years க்கு 2, 5 years க்கு 13, 3 years க்கு again 13, 1 year க்கு 5.
இதுல வந்து நீங்க படிக்கிறது வந்து இப்ப இது அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்றதா இருந்தா இது 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 மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிறதெல்லாம் பெர்மனன்ட். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? உங்களால 89மே படிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல இந்த 30 நீங்க ஸ்கிப் பண்ணலாம். எப்படின்னா இந்த 59 நீங்க படிச்சிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது 30 வந்து பெர்மனன்ட். சரியா? இது ஒரு க்ளூவா தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். படிக்காம விட்டுறாதீங்க. என்ன இருக்குன்னா கண்ணில் பார்த்துக்கோங்க. மெயின்டைன் இன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எவ்வளவு கால வரைக்கும் வச்சிருப்பாங்க இந்த புக்ஸ் எல்லாம். இப்ப நம்ம லாக் புக் எல்லாம் பார்த்தோம்ல, டிராவல் அலோன்ஸ் பில் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் எத்தனை வருஷம் வச்சிருப்பாங்க. அட்மிஷன் புக் பார்த்தோமா, என்ன ஃபார்ம் நம்பரு, ஃபார்ம் 16 பார்த்தோமா, அந்த அட்மிஷன் புக் வந்து எத்தனை வருஷத்துக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் இது. சரியா? இது ஆக்சுவலா இது சொல்ற ரூல் வந்து 2021ல சொல்லுவாங்க. ரூல் 20 and 21ல. ரூல் 21 போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு கீழே ரூல் 20 என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இது ரூல் 21 போட்டுக்கோங்க. பீரியட் ஆஃப் ரிட்டென்ஷன் ஹெட்டிங், பீரியட் ஆஃப் ரிட்டென்ஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், period of retention of accounts, books, records maintained by a society. இது ரூல் 21. இது கேள்வியா கூட வரும்பா. ரூல் 21 என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன சொல்லுது? பீரியட் ஆஃப் ரிட்டென்ஷன் ஆஃப் புக்ஸ். ஓகேங்களா? என்னென்ன புக்ஸ் எத்தனை வருஷம்ன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பெர்மனன்ட்ல மொத்தம் எத்தனை சொன்னேன்? 30. ஆர்டரா நோட் பண்ணிக்கோங்க. மினிட்ஸ் புக் ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது அட்மிஷன் புக். மூணாவது நாமினேஷன் ரெஜிஸ்டர். Fourth, associate membership book. Associate membership book. அடுத்தது share certificate book. Next, share withdrawal or transfer register. Share withdrawal or transfer register. இதோட ஃபார்ம் நம்பர் என்ன? இதோட ஃபார்ம் நம்பர் என்ன? 17ல பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட், register showing the list of members. Next, main day book. Main, MAIN, main day book and subsidiary day books and subsidiary day books. Next, ledgers of deposits and other borrowings. Ledgers of deposits and other borrowings. Next one, loan ledgers. Next, investment register or ledger. Investment register or ledger. Next,
suspense recoverable bracketல due to bracket close பண்ணிக்கோங்க and suspense payable bracketல due by ledgers or register. மறுபடியும் சொல்றேன், suspense recoverable due to and suspense payable due by ledgers or register. Next, register of loan bonds. Register of loan bonds. அடுத்தது liability register of members. bracketல showing direct and indirect liability of members. Next, property statement of members. Next, register of reserve fund and other funds. Next, register of grants, grants, grants. bracketல subsidies. bracket close, received from government or other bodies. Next, register of immovable properties of defaulting members purchased in auction, AUCTION, ஏலத்துல purchased in auction by the society. Register of immovable properties of defaulting members purchased in auction by the society. Next, register of immovable properties owned by the society. Next, register of vehicles owned by the society. Next, furniture register. Next, correspondence file hyphen RDIS. ஓகேவா? நெக்ஸ்ட் சர்வீஸ் ரெஜிஸ்டர். வெறும் டிஸ். இது 4 கரஸ்பாண்டன்ஸ் ஃபைல் வரும்.
வெறும் டிஸ் அவ்வளவுதான். சர்வீஸ் ரெஜிஸ்டர் நெக்ஸ்ட் போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் லைப்ரரி புக்ஸ். நெக்ஸ்ட் ஃபைனல் ஆடிட் மெமரண்டம் அண்ட் ஆடிட் சர்டிஃபிகேட். ஃபைனல் ஆடிட் மெமரண்டம் அண்ட் ஆடிட் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் visitors remarks book. visitors remarks book. Next register of affiliated societies. register of affiliated societies. Next general information register of affiliated societies. Next எத்தனை முடிஞ்சிருக்கு? 28 ஆ 27 ஆ? நான் 29 முடிச்சிட்டேன். சரி, நான் மறுபடியும் நான் படிக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க சரியா? நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது ரெஜிஸ்டர் ஷோயிங். register showing. Next register showing the particulars of various accounts, comma books, accounts, comma books and records maintained by the society in every cooperative year. Permanent register நான் மறுபடியும் படிக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. மினிட்ஸ் புக்கு, அட்மிஷன் புக்கு, நாமினேஷன் ரெஜிஸ்டர், அசோசியேட் மெம்பர்ஷிப் புக்கு, ஷேர் சர்டிஃபிகேட் புக்கு, ஷேர் withdrawal or transfer register, register showing the list of members, main day book சொன்னா main day book and subsidiary day books, ledger of deposits and other borrowings, loan ledgers, information register, investment register or ledger, suspense recoverable due to or suspense payable due by ledgers or register, general ledger and other subsidiary ledgers. சொல்லலையா? நோட் பண்ணிக்கோங்க. general ledger and other subsidiary ledgers. 30 வந்துருச்சா? நெக்ஸ்ட் 12 இயர்ஸ்க்கு இது எந்த ஃபார்ம் நம்பர் சொல்லணும் கரெக்டா. ரெஜிஸ்டர் ஆஃப் டிக்ளரேஷன் நோட் பண்ணுங்க. இந்த இந்த இதுதான் 12 இயர்ஸ்க்கு வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் ஆஃப் டிக்ளரேஷன் மேட் அண்டர் செக்ஷன் 41 என்ன ஃபார்ம் நம்பர்ல வரும்? ஃபார்ம் 27 வந்து எத்தனை வருஷம் இது வச்சிருக்காங்களா? 12 இயர்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்ப புரியுதா? அதை லிங்க் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் 27 வந்து 12 இயர்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்படியும் கேட்கலாம், ஃபார்ம் 27 எத்தனை வருஷம் மெயின்டைன் பண்ணுவாங்கன்ட்டு. அடுத்தது என்னது? 10 இயர்ஸ். 10 இயர்ஸ் பார்க்கலாமா? ஹெட்டிங் போட்டுக்கோங்க 10 இயர்ஸ். ஒண்ணுதான். டுவெல் இயர்ஸ்க்கு ஒன்று தான் நான் போட்டிருக்கேன். 10 இயர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சரி, மெம்பர்ஷிப் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர். மெம்பர்ஷிப் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர்
அடுத்தது receipt book or bill book or challan. Next, voucher file, acquittance roll, AC UITTANC, acquittance roll. Ten years இது வரைக்கும் எத்தனை வந்திருக்கு? Okay. Next, application for loans or making deposits, etc. Application for loans or making deposits, comma, etc. Next, loan application register. Next, register of monthly statement or receipts and disbursement, DISBURSEMENT, disbursement or monthly trial balances. Next, loan verification register. Next, register of lands cultivated by members. Register of lands cultivated by members. Next, credit limit statement. Credit limit statements. Next, register of application for arbitration and execution. And execution. Next, logbook. Next, dividend register. Dividend register. Next, register of bonus to members. Register of bonus to members. அடுத்தது goods bracketல stock, ledgers or register. அம்மா அதுலேதாம்மா goods ன்னு சொன்னேன்ல, அதுல கண்டினியூஷன். goods, stock, ledgers or register. ஸ்டாக்ன்றது bracketல. ஓகேவா? நெக்ஸ்ட் சொல்லலாமா? register of goods bracketல stock, முடிச்சுக்கோங்க, on which pledge loans issued. Pledge loans issued. Next, register of issue to salesman. அடுத்தது salesman liability register.
Salesman liability register. Next, stock book of empties. அடுத்தது stock register of goods. Stock register of goods received for sale on agency basis or war on consignment basis. Consignment, CONSIGNMENT, consignment basis. ஓகேவா? Next, accounts and registers. Accounts and registers for consignment stock or for agency stock. எத்தனை இருக்குது இருக்கும்? 20. Next, correspondence file, deeds. Next, stock register of books and forms. Stock register of books and forms. Next, register for issue of library books. Register for issue of library books. Next, defects rectification. So defects rectification register in respect of audit and inspection. எத்தனை வந்திருக்கு? 24 வந்துச்சா? அதுலயும் இப்ப நடுவில் ஏதோ ஒன்று விட்டுருக்கேன். இது பர்ச்சேஸ் இஷ்யூ சொன்னா இல்ல பர்ச்சேஸ் இஷ்யூ அண்ட் ஸ்டாக் ரெஜிஸ்டர். பர்ச்சேஸ் இஷ்யூ அண்ட் ஸ்டாக் ரெஜிஸ்டர் 25 வந்துருச்சா? நெக்ஸ்ட் எத்தனை? 7 இயர்ஸ். 7 இயர்ஸ் ஹெட்டிங் போடுங்க. First one, sales bill books, sales chitta. Next, sales bill books, sales chitta, CHITTA. Next, 5 years. Notice and agenda notes for meetings. AGENDA, agenda notes for meetings. ரெண்டாவது rough cash book or chitta or cash scroll, SCROLL, cash scroll. சேல்ஸ் சிட்டானா எத்தனை வருஷம்? 7 இயர்ஸ். வெறும் சிட்டானாக்கா 5 இயர்ஸ். நெக்ஸ்ட், ரெஜிஸ்டர் ஆஃப் லெட்ஜர் பேலன்சஸ். Register of ledger balances reconciled with general ledger balance. Reconciled with general
ledger, balance. Next, register of check books, check. Next, register of fluid resources. Next, price fixation, bracket la costing, bracket close, register. Next, salesman indent, INDENT, indent books or registers. Salesman indent books or register. அடுத்தது general current or correspondence register. Next, money order, bracket la inward, bracket close, register. Next, register of delegates, DELEGATES, delegates of affiliated societies. Next, tour programming and diary of field officers, diary of field officers or staff. Tour program and diary of field officers or staff. Next, rotation register regarding inspection or visit to the cooperative societies. Inspection or visit to the cooperative societies. Next, inspection reports of affiliated societies. எத்தனை வந்திருக்கு? Next, 3 years. Register of overdue loans. Next, register of foreclosed loans. Next, correspondence file, KDIS. Correspondence file, KDIS. Next, periodical current register and periodical reports. Next, staff attendance register. Next, other leave applications. Next, registered tabal, TAPAL. Registered tabal, bracket la inward, bracket close, register. Next, tabal register, TAPAL, tabal.
register. Next, dispatch register. Dispatch register. Next, postage or stamp account book. Postage or stamp account book. Next, notice for confirmation of balances. Notice for confirmation of balances. Next, confirmations received but not attached to final audit memorandum. Final audit memorandum. Next, register of office bearers of affiliated societies. எத்தனை வந்திருக்கு? Next, 1 year. Diary of due dates to watch repayments of deposits or borrowings. ஓகேவா, முடிச்சாச்சா? நெக்ஸ்ட், டைரி ஆஃப் டியூ டேட்ஸ் ஆஃப் லோன்ஸ் taken by member or investment made. Next, correspondence file LDIS. Next, casual leave register. முடிஞ்சிச்சு, ஒண்ணுதான். casual leave applications வந்துச்சு. ஓகேவா, இது 89ஸும் ஒரே சொசைட்டில யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டா கிடையாது. வெவ்வேறு சொசைட்டில வெவ்வேறு ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். பட் இது ரிட்டென்ஷன் பண்ற பீரியட் சேம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஆக்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபாதர்ஸ், யார் யார் எந்தெந்த இதுக்கு ஃபாதர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா இயர்ஸ் பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பியனர்ஸோட வருஷம், பிறந்த வருஷம் பார்த்துருந்தோம், பர்த் இயர். நெக்ஸ்ட் ரிட்டென்ஷன் பீரியட் பார்த்துருக்கோம். மொத்தம் 5 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு, கரெக்டா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இதை படிச்சுட்டு வாங்க, சாட்டர்டே டெஸ்ட்.